கடகராசி அன்பர்கள், நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு அடிபட்டாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல துணிச்சலாக எழுந்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. கடகராசிக்கு அதிபதி மாத கோலா சொல்லக்கூடிய சந்திர பகவான். இது 2வது சரராசியாக இருக்குது. பஞ்சபூதத்தில் கடகராசி பாருங்கள், நீரோட தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசியாகவும் பெண் ராசியாகவும் பார்க்கப்படுது. இந்த கடகராசியில் புனர்பூசத்தில் 4ஆம் பாதமும், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கீங்க. இந்த சூரிய கிரகணம் அமாவாசை ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இனமரண மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைய போகுது. சூரிய கிரகணத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறுவீங்க. உங்கள் ராசி அதிபதியே சந்திரன். இப்போ உங்களுக்கு சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய சமயத்தில் என்ன செஞ்சால் சில உயர்வை பெற முடியும், வரக்கூடிய தீமையிலிருந்து என்ன செஞ்சால் விலக்கு பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பயன்பெறக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், பயன்பெறக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்காக இருக்குது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் எல்லா வகையிலுமே நன்மை நடக்க நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை தருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். பஞ்சாங்கத்தின்படி பார்த்தா சூத காலம் அப்படிங்கிறது கிரகணத்துக்கு 9 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்குது. அதாவது சூதக் அப்படிங்கிறது தோஷ காலத்தை குறிக்குது. இந்த காலத்தில் வளிமண்டலத்தை மாசு ஏற்படுவதாகவும் நம்பப்படுது. அதாவது மாசு அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்படக்கூடிய தீங்கு பக்க விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தவிர்க்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சூரிய கிரகணம் நிகழும் பொழுது எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. கோவிலில் கூட பாடுங்க, கோவில் நடை சாத்தப்படுது. அதுபோல் இந்த சூரியன் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துமே சிலருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பிலிருந்து விலகணுன்னா ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுக்குமே எளிய ஒரு வழி இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே, எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். சூரியன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு, அதனால் என்னெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது பொதுவாக நம்ம இந்த சூரிய கிரகணத்தால் இந்த கடகராசிக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முழுமையான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க நீங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோங்க. சிறப்பான உயர்வை நிச்சயமாக பெறுவீங்க. கடகராசி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் நட்பு ராசியாக இருக்குது. இது தவிர இருக்கிற ராசி உங்களுக்கு பகை ராசியாக பார்க்கப்படுது. பெரும்பாலும் பாருங்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் நண்பர்கள் இவங்க இந்த ராசியில் இருப்பாங்க. அதாவது ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ரொம்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ராசியில் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் நண்பர்களோட ராசியை கேட்டு பாருங்கள். கடக ராசிக்காரங்க எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்ககிட்ட பாருங்கள், சகிப்புத்தன்மை நிறையவே இருக்கும். அதே போல் கடவுள் பக்தி அதீதமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் ரொம்பவுமே பிடிச்ச கடவுளாக இருக்கும். எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு தான் உங்களுக்கான நல்ல விஷயத்தை துவங்க ஆரம்பிப்பீங்க. நடுத்தர உயரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சின்ன வயசில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற பாருங்களேன், உடல் கொஞ்சம் பெருத்து போயிருப்பீங்க. கொஞ்சம் குண்டாக கூட ஒரு சில கடகராசிக்காரங்களாம் மாறியிருப்பீங்க. உங்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் இருக்கும். அதே போல் அழகான உதடு, அழகான வில் போன்ற புருவம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைச்சிருக்கும். பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில் தான் நீங்கள் பேசுவீங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தி, அறிவாற்றல் கடகராசிக்கு இயல்பாகவே இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட வாழ்க்கையில் பாருங்களேன், உயர்ந்த லட்சியத்தை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செஞ்சு முடிக்கிறதுல ஆற்றல் படைச்சவங்க. எல்லோருக்கிட்டையுமே சகஜமாக பேசி எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்கு இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுப்பாங்க. துணிஞ்ச பின் துயரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடகராசிக்கு சூப்பராக பொருந்தும். நண்டுபிடி போட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. இரக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு ஞாபக சக்தி. உங்ககிட்ட பழகிறது கஷ்டம் அப்படின்னாலும் பழகிய பின்பு பிரியறதுக்கு ரொம்பவுமே தவிப்பீங்க. இப்படி என்னதான் மற்றவங்களுக்கோட ரொம்பவுமே தியாக மனப்பான்மையில் செயல்பட்டாலும் உங்களுக்கு வரது என்னமோ துன்பமும் துக்கமாக தான் இருக்கும். கள்ளங்கப்படம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, வெகுளித்தனம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் மற்றவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதில் இந்த கடகராசிக்கு சிறப்பான பங்கு இருக்கும்.
உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரகணத்தின் போது வந்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யுங்க. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும். கிரகணத்துக்கு அப்புறம் பாருங்களேன், உங்கள் வீடு சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறம் தீபமேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அது கிரகணத்தால் ஏற்படும் தோஷத்திலிருந்து நீக்கி வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக்கி தரும். வீட்டில் பூஜை அறையை கண்டிப்பாக க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறம் இறை வழிபாடாக செய்யுங்க. சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், ரொம்பவுமே இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது. அமாவாசை தினத்தில் மறக்காமல் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. ஒரு சில கோவில்லாம் நடை சாத்திருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே கூட மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே போல் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆவேசப்படுறது, கோவப்படுறது இது ரெண்டுமே வேண்டாம். அப்படி இருந்தால் இது உங்களோட வாழ்க்கையில் சில பின்னடைவை கொடுத்துரும். இது ரெண்டையுமே தவிர்க்க பாருங்கள். ஆவேசத்தையும் கோபத்தையும் தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல உறவு, உங்களோட நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழல் வரும். கோபத்தை தவிர்த்தா பெரும்பாலும் நல்லது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்களேன். சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் நண்பர்களையுமே நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே போல் கணக்கு வழக்குகள்லையும் ஏதாவது ஆவணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கணக்கு வழக்குகளை ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உங்களோட திறமையான செயலால் பாருங்களேன், ரொம்ப நாளாக இழுப்பறியாக ஒரு சில விஷயம்லாம் இருந்திருக்கும். இழுப்பறியாக இருந்த விஷயத்தை கூட இப்போது சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடித்து காட்டுவீங்க. அதே போல் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இல்லைன்னா அதுலேயுமே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது. கவனம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுமையாக விலக்கு பெறுவீங்க. பெரும்பாலும் இந்த கோபம் தான் இந்த மாதம் உங்களுக்கு எதிரியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எவ்வளவு அமைதியானவங்களாக இருந்தாலும் எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்க பாருங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல பிடிக்கலையா, அவங்க பேச்சோ செயலோ பிடிக்கலையா, அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுங்க. துஷ்டனை கண்டா தூரப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி விலகி வந்துடுங்க. அதை விட்டுட்டு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த கோபம் இதெல்லாம் வேண்டாங்க. இதால் நிறைய பிரச்சனையை பார்த்தவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். புதுசாக பிரச்சனையில் சிக்கணுங்கிற மனசே உங்களுக்கு வராது. சின்னதாக கோபப்படுறதா இருந்தாலும் தவிர்க்க பாருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு கூட பிரச்சனையில் சிக்கிடாதீங்க. ஏன்னா சின்ன ஒரு வார்த்தை கூட பாதிப்பை ஏற்படுத்திடும் கோபப்பட்டு பேசும் பொழுது. அதனால் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ஏதாவது கையெழுத்து போடும்போது கூட இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேல் அதிகாரிகளை பகச்சிக்காமல் செயல்படுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்கணும். அதே போல் பழைய விஷயத்தை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா பழைய எண்ணங்கள் இப்போ திரும்ப வரும். அந்த மாதிரி தான் சூழல் இருக்குது. இதனால் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். மனக்குழப்பம் வராமல் இருக்குன்னா தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், மன அழுத்தத்திற்காக மருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் அது தவறாமல் எடுத்துக்கோங்க. பெண்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சூழல் இருக்குது. அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். உங்கள் கூட இருக்கிறவங்களே தேவையில்லாமல் அவங்கள பிரச்சனையில் சிக்க வைக்கக்கூடிய சூழல். கவனம் முன்னெச்சரிக்கை பெண்களுக்குமே ரொம்ப தேவைப்படுது. குடும்ப விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லா ரகசியத்தையும் உளறி கொட்டிடாதீங்க. அதனால் நிதானமாக இருங்க. ஏன்னா உங்ககிட்ட ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இல்லாத பொழுது அதையவே அவங்க கேலி கிண்டல் செய்கிற மாதிரி சூழல் இருக்கும். அதனால தான் நீங்கள் கணபதி வழிபாடு, அனுமன் வழிபாடு சனிக்கிழமை செய்கிறதுனால இந்த பயம் நீங்கள் நல்ல ஒரு மன அமைதியை பெறுவீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலை அனுமனின் அருளால் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அப்படி அனுமன் வழிபாடு செய்யும் பொழுது துளசி மாலையும் வெற்றிலை மாலையும் சாற்றி வழிபாடு செய்யுங்க. இது இன்னுமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த மாதம் எல்லா காரியத்திலையுமே சின்னதாக தடை ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் தடை ஏற்படாமல் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரிங்க, கணபதி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஏற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்கள் குலதெய்வ கோவிலில் பொங்கல் வச்சு ஏழை எளிய நபர்களுக்கு தானமாக கொடுங்க. இது நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். சாதாரணமாக செய்கிற ஒரு தானமுமே அந்த நபருக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுவும் குலதெய்வ கோவிலில் கொடுக்குற வழிபாடுங்கிறது சிறப்பான உயர்வு, சிறப்பான ஒரு வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடக ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.